எண் 12 9ஆம் வகுப்பு A3 கே சௌமியா. அவையோர் அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கம். என் பெயர் கா சௌமியா. நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். தித்திக்கும் தெள்ளமுதாய் தெள்ளமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். இன்று நம் உரையாடல் தலைப்பானது தொழில்நுட்ப உலகில் சவால்கள் மற்றும் வாய்ப்புகள். மனிதனின் நுண்ணறிவின் வெளிப்பாடே தொழில்நுட்ப வளர்ச்சி என்பது அழகிய பொன்மொழி. உணவு, உடை, இருப்பிடம் இவற்றுடன் தொழில்நுட்பமும் அடிப்படை தேவையாகிவிட்டது. தொழில்நுட்பம் பன்மடங்கு வேகத்தில் வளர்ச்சி அடைந்துள்ளது. தொழில்நுட்ப வளர்ச்சியின் காரணமாக நமது தேவைகளை விரைவாக நிறைவேற்றிக் கொள்ள முடிகிறது. தகவல் தொழில்நுட்பம், உயிர் தொழில்நுட்பம், நானோ தொழில்நுட்பம், கல்வி, வேளாண்மை என பல பிரிவுகளை கொண்ட தொழில்நுட்பம். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் சமூகத்தில் குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு வழிவகுத்தன. பழமையான தொழில்நுட்பம் கல்கருவியாகும். இது வரலாற்று முந்தைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. அதைத் தொடர்ந்து நெருப்பை கட்டுப்படுத்தப்படுகிறது. இது சமையல் கருதுகோளின்படி மனித மூளையின் வளர்ச்சிக்கும் பனியுகத்தின் மொழியின் வளர்ச்சிக்கும் பங்களிக்கிறது. வெண்கல யுகத்தில் சக்கரத்தின் கண்டுபிடிப்பு பானை செய்வதும் நின்றுவிட்டதா? இல்லை, அதன் வளர்ச்சி மாட்டு வண்டியில் தொடங்கி புல்லட் ரயில் வரை தொடர்ந்துள்ளது. அதிக பயணம் மற்றும் மிகவும் சிக்கலான இயந்திரங்களை உருவாக்க அனுமதித்தது. அச்சு இயந்திரம், தொலைபேசி, இணையதளம் உள்ளிட்டவை சமீபத்திய தொழில்நுட்ப வளர்ச்சியாகும். நம்ம தொழில்நுட்ப வளர்ச்சியின் இன்றைய நிலை இந்தியா ஃபர்ஸ்ட் ஏர்பஸ் என்ற ஆம்புலன்ஸ் கண்டுபிடிப்பு. இது போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக்கொள்ளும் ஆம்புலன்ஸின் நோயாளிகளை காப்பாற்ற ஆகாய மார்க்கமாக சின்ன ஹெலிகாப்டரை கொண்டு அவரை காப்பாற்றி மருத்துவமனை கொண்டு வர முடியும் என கோவில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இன்று நம் பள்ளியில் உள்ள ஸ்மார்ட் கிளாஸ் கூட ஒரு எடுத்துக்காட்டு தான். நமது பாடங்களை ஒரு சிறிய ஆப் மூலமாக எங்கிருந்தாலும் எளிமையாக படிக்க முடிகிறது. எனில் அதுவும் நம்ம தொழில்நுட்ப வளர்ச்சி தானே. இன்று ரோபோ தொழில்நுட்பம் பெருமளவு வளர்ச்சி பெற்று வருகிறது. இன்றைய ரோபோக்கள் மனிதனைப் போலவே அனைத்து உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்துகிறது. டேவிட் ஹென்சன் என்றவர் மனித உருவ ரோபோவிற்கு சோஃபியா என்று பெயரிட்டுள்ளார். இது மனிதனா அல்லது ரோபோவா என கண்டுபிடிக்க இயலாதபடி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரச்சனை என்று ஒருபோதும் செல்லாதீர்கள். பிரச்சனை என்றால் பயமும் கவலையும் வந்துவிடும். எனக்கு ஒரு சவால் என்று சொல்லி பாருங்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் தானாக வந்துவிடும். தொழில்நுட்பம் பல தொழில்களை தானியங்கி செயல்முறைகளால் மாற்றி வருகிறது. இதனால் பலர் வேலை இழக்கும் நிலை ஏற்படலாம். சமூக வலைத்தளங்கள் நாம் தனிப்பட்ட தகவல்களை சேகரித்து பயன்படுத்துகின்றன. இது தனி உரிமைக்கு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கிறது. தொழில்நுட்ப அதிக பயன்பாடு சமூக விலகல், போதை, இணையதள குற்றங்கள் போன்ற பல பிரச்சனைகளையும் உருவாக்கியுள்ளது. என் அகத்தினும் அகங்காரம் இல்லை, என் புறம் பார்த்து புறம் தள்ளாதே. விளைத்திட தோற்கிற்று விழுப்பொன் பொருட்டல்ல. என் வாய்ப்பாட்டில் தீதில்லை, என் எழுத்தினில் பிசுகு இல்லை. வாய்ப்பொன்றை விடுத்துப்பார், 7 உலகை என் சிந்தையில் சிறை செய்வேன். யாருடா நீ? இத்தனை நம்பிக்கை கூட நான் தான் தமிழ் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.